வைகுண்ட ஏகாதசி என்றால் என்ன, அதன் சிறப்புகள் பற்றி பார்ப்போமா? மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. முரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து தோன்றிய பெண் தெய்வமே ஏகாதசி. அவளின் பக்தியில் மகிழ்ந்த விஷ்ணு, இந்த ஏகாதசி திதியில் யார் விரதமிருந்து என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று வரமளித்தார். வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இது மிக விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த நாளில் கடைபிடிக்கப்படும் விரதம் மற்ற 23 ஏகாதசிகளை விடவும் வலிமையானது. இந்த நாளில் உண்ணாமல் விரதம் இருந்தும் மற்றும் இரவு முழுவதும் கண்விழித்து விரதம் இருப்பார்கள். தேவர்கள் மற்றும் ரிஷிகள் என முக்கோடி தேவர்களும் இந்த நாளில் வைகுண்டத்திற்குச் செல்வதாக ஐதீகம். அதனால் இதற்கு முக்கோடி ஏகாதசி என்ற பெயரும் உண்டு. மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று தொடங்கும் திருப்பாவை பாடல்கள் பாடி விஷ்ணுவை வழிபடுவது இந்த காலத்தின் கூடுதல் சிறப்பு.